நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்டர்நெட்டில் நிறைய விதமான வெப்சைட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதில் என்னென்ன விதமான வெப்சைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பிளாக்ஸ். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பிளாக்னா என்னன்னு. ஒரு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் பிளாக்னா என்னன்னு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். பிளாக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாப்பிக்கை பற்றி இல்லை ஏதாவது ஒன்றை பற்றி ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வர ஒரு வெப்சைட்ஸ் தான் பிளாக்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், விஜய் இருக்கார் அப்படின்னா விஜய் பற்றி ஒரு வெப்சைட் வந்து ரெகுலராக ஆர்டிகல்ஸு, வீடியோஸு, ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டுட்டு வராங்க அப்படின்னா அது வந்து விஜயை பற்றின ஒரு பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஒரு வெப்சைட் வந்து வெயிட் லாஸ் பற்றின ஆர்டிகல்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸை ரெகுலராக போட்டுட்டு வராங்க அப்படின்னா அது வந்து வெயிட் லாஸ்க்கான ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் இன்டர்நெட்டில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆர்டிக்கல், வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் ரெகுலராக போட்டுட்டு வராங்க அப்படின்னா நாம் அதை வந்து ஆன்லைன் ஜாப்ஸ் பிளாக்னு சொல்லலாம். இப்போ மறுபடியும் சொல்லிடுறேன். இன்டர்நெட்டில் பிளாக்னா என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி இல்லை பர்சனை பற்றி இல்லை ஏதோ ஒன்றை பற்றி ரெகுலராக ஆர்டிக்கலோ, வீடியோஸோ இல்லை வந்து ஃபோட்டோஸ் ரெகுலராக எந்த சைட் போடுறாங்களோ அந்த சைட்டை நாம் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ 5hour.com இந்த வெப்சைட்ல வந்து பாருங்க. இந்த 5hour பிளாக் இருக்குங்களா? பாருங்க, blog.5hour.com. இது வந்து 5hour உடைய பிளாக்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக 5hour யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ நாம் இதை பிளாக் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுதுங்களா? அதாவது இந்த 5hour பிளாகில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5hour எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இதை வந்து 5hour பிளாக்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிளிக் பேங்க் பாருங்கள். இங்கே வந்து பாருங்க பிளாக். இப்போ இதில் வந்து கிளிக் பேங்க்ல எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத ரெகுலராக போட்டே வருவாங்க. ஸோ இதை வந்து ஒரு பிளாக்னு சொல்லலாம். இப்போ இந்த வெப்சைட் பாருங்க, தலைவன்விஜய்.blogspot.in. இந்த வெப்சைட்டில் ரெகுலராக ஆக்டர் விஜய் நடித்த படங்களை பற்றின ஸ்டில்ஸ், வீடியோஸ், அப்புறம் வந்து அவர் விஜய் பற்றின ஆர்டிகல்ஸ் எல்லாம் போட்டுட்டு வருவாங்க. ஸோ இதை வந்து விஜய் பற்றின ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்களா? எல்லாமே விஜய் பற்றின ஆர்டிகல்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது விஜய்க்கான ஒரு பிளாக்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆன்லைனில் நிறைய விதமான பிளாக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ட்ரைனிங் வீடியோஸில் பார்த்துக்கங்க. தேங்க்யூ.